அன்னைக்கு விஜய் வந்தார், விஜய் கையாட்டினார், விஜய் வாயை கோணினார், விஜய் கொட்டாவி விட்டார், விஜய் தும்மினார். பைத்தியக்கார பசங்க ஒழுங்கா அரசியல் பண்ணலாங்கடா. அவியல் பெற்று உட்காந்துருக்காங்க சட்டமன்றத்துல உட்காந்துக்கிட்டு. எவ்வளவு பெரிய ஆளுமைகள் உட்கார்ந்த இடம் அது. கலைஞர் கருணாநிதி உட்கார்ந்த இடம், எம்ஜிஆர் உட்கார்ந்த இடம், காமராஜர் உட்கார்ந்த இடம், அம்மையார் ஜெயலலிதா உட்கார்ந்த இடம், எடப்பாடியார் உட்கார்ந்த இடம். இவ்வளவு பேர் உட்கார்ந்த இடத்துல போய் ஒரு பைத்தியக்காரன் உட்காந்து கோட்டு சூட்டை போட்டுக்கிட்டு அப்படியே பொம்மை மாதிரியே வடிவேல் மாதிரியே இருக்கு. 23ஆம் புலிகேசி மாதிரியே இருக்கு. பாக்க 23ஆம் புலிகேசியின் ஆட்சி துவங்கி விட்டது. 5 மாசம் 5 வருடத்திலே அழிவு. நம்மளோட காமராஜர் ஐயா, எம்ஜிஆர் ஐயா, நம்மளோட ஜெயலலிதா அம்மையாரு, நம்மளோட கலைஞர் ஐயாவெல்லாம் சட்டமன்றத்துல உட்கார்றதுக்கான அதுக்கு வேல்யூவான மரியாதையுமே அந்த இடத்துல இருந்துச்சு. இன்னைக்கு நம்மளோட உதயண்ணா என்ன பண்ணிட்டு இருக்காரு? சட்டமன்றத்துல போயிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு. அதனால அவரை எழுப்பி சட்டமன்றத்துல இந்த இடத்துல உட்காரத்துக்கு உங்களுக்கு இடத்தவ இல்ல, அதுக்கான தகுதி இல்லன்னு சொல்லிட்டு எதிர்கட்சியா கூட உட்கார வைக்காத அளவுக்கு ஓட விட்டு இருக்காங்க. அது தெரியுமா உங்களுக்கு? அந்த சட்டமன்றத்துல அந்த இடத்துல உட்காரத்துக்கான ஒரு தகுதியான ஆளுன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த தகுதியான ஆளுதான் எங்க அண்ணா.